என்னையா கடைசி ஆசை எதுவும் சொன்னானா? ஐயா எதுவும் சொல்லையா. எது கடைசி ஆசை இல்லையா? என்னப்பா தம்பி, கடைசி ஆசை எதுவும் இருக்கா? பார்த்தி பார்த்தி எந்திரி. சாரை பார்க்க போகணும்னு சொன்னீல, எந்திரிச்சு கிளம்பு. எந்திரி. இந்தாடா ஹலோ. கல்யாணம் ஆகாம ஒன்னா இருந்துட்டு மேன்ஷன் மானத்தாங்க. பார்த்தி இதுக்காக நம்ம ஊரை விட்டு வந்தோம். நாங்களும் ஒன்றா விளாண்டுக்கிட்டு இருக்கு பாரு. ஏண்டா சினிமா கினிமான்னு போய் சொல்லிவிட்டு அந்த பிரியா பொண்ணு கூட ஊர் சுற்றுற. என்னடா முறைக்கிற? வேலைக்கு போக வக்கில்ல முறைக்கிறான். இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா கிளம்பி வீட்டை விட்டு போடா. போ நல்லா சோத்துக்கு சிங்கி அடிச்சுனா தான் உனக்கு அருமை புரியும். இப்போ நீ ஏன் கூட வந்துட்டு இருக்க? எனக்கு என்ன அப்பாவா அண்ணனா? அம்மா மட்டும் தானே. அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், பெரிய ஆயிட்டு தான் இந்த ஊருக்கு திரும்ப வருவேன்னு. என்ன இந்த ஊருக்காரங்களாம் நீ நானும் ஓடி போயிட்டான்னு நினைப்பாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம 2 பேரும் வெளியூரில் போய் நல்லா படம் பண்ணி திரும்பி டேரக்டராக இந்த ஊருக்குள்ளே வரணும். அப்போ தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு. பார்த்தி பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு போவோமா? சரி வா. அண்ணே ஒரு பண்ண வரண்ணே. 10 ரூபாப்பா. பிரியா ஒரு பண்ண. தம்பி கிழிஞ்சிருக்கு தம்பி, வேற நோட்டு கொடுங்க. வேற நோட்டு? நோட்டு இல்லைங்கண்ணா, அந்த ஜிபே இருக்கு, ஜிபே பண்ணுங்க. ஜிபேயும் இல்லை. எது ஜிபேவும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த பண்ண வைக்க சொல்லு. ஏன் தம்பி பார்க்க படிச்ச பையன் மாதிரி இருக்கீங்க, 10 ரூபா இல்லைன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? என்ன வர்றவங்க போறவனுக்கு இலவசம் போடா மாட்டிருக்கோம். முதலையே சொல்ல வேண்டியதானே, அண்ணே பசிக்குதுண்ணே காசு இல்லை பண்ணு இருந்தா கொடுங்கன்னா கொடுத்துட போறேன். அதை விட்டு போட்டு கிழிஞ்ச நோட்டை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்படி அறிவிடத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்களே தம்பி. தம்பி உங்களைத்தான் தம்பி, தம்பி உங்களைத்தான் காசு கொடுக்க தம்பி. நோட்டு கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சிருக்கா? பரவாயில்ல தம்பி, 10 ரூபா தானே, நாளைக்கு வந்து கொடுங்க. இந்தாங்க. பரவாயில்ல தம்பி, இந்த 10 ரூபாய் வச்சு நான் என்ன கோட்டையா கட்டிட போறேன். நாளைக்கு வந்து கொடுங்க, இங்கிட்ட தானே போயிட்டு இருக்கீங்க, போங்க. சரி. தம்பி நாளைக்கு ஒழுங்கா கொடுத்துடணும். சும்மா போங்க. சரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பார்ப்போம். இந்த டேரக்டராக நம்மள ஓகே சொல்லிடுவாரா? பார்ப்போம், எல்லாம் ஒரு முயற்சி தானே. சார் இந்த ஒரு சீக்வன்ஸ் பீச்சில் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. 2 பேரும் சந்திக்கிற சீனு எல்லா பேரும் பீச்சில் வச்சு தான் எடுக்கிறான். லவ்வர்ஸ் 2 பேரும் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த ஏய் யாரா டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே? என்ன வேணும் சார்? அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கேட்டு வந்துருக்கோம் சார். ஓ இப்போலாம் லவ்வர்ஸாகவே கிளம்பி வந்துடுறீங்க சான்ஸ் கேட்டு? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். படத்தை பற்றி என்ன தெரியும்னு 2 பேரும் வந்திருக்கீங்க சார்? ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்டோரி போர்ட்லாம் தெரியும் சார். ஏ எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் அவங்க பேச மாட்டாங்களா? சார் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் தெரியும் சார். சார் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் தெரியும் சார். மேக்கிங் மூவிஸ், பிளிங்க் ஆஃப் அண்ட் ஐஸ், தி 5 C's புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கோம் சார். ஏய் நீ இரு, நீ சொல்லு, படிச்சிருக்கியா?
படிச்சிருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். நமக்கு ஒரு ஆள் தான் தேவைப்படுது இல்லை? ஆமாம் சார். எனக்கு ஒரு அடி தான் தேவைப்படுது. நீ கிளம்பு. நீ வரியா சார்? ஏடியா வரியான்னு கேட்டேன். சொல்லு, வரியா? சார் 2 பேத்துக்கு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓ, இவர் தான் ஃபுல் இன்சார்ஜோ? சார் ஏய், எவ்வளோ எதிர்பார்க்குற சார்? சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னு கேட்டேன். ஏய், என்ன அவ கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிற? ஒத்துழைக்கவே மாட்றா. இப்படி இருந்தா எப்படியா நமக்கு? பார்த்தி பார்த்தி தம்பி, உன்னதான்டா. கடைசி ஆசை எதுவும் இருக்கா? ஒத்துழைக்கவே மாட்றா. இப்படி இருந்தா எப்படியா நமக்கு? பிரியா, போகலாம். போ போ, ரோசம் மையத்துக்கு ஒன்றும் குறைச்சா இல்லை. நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா? பீச் மாற்று சார். நான் கூட இருக்கனால தானே உனக்கு சான்ஸே கிடைக்கல. சரி, அப்படிலாம் இல்லை. உனக்கு எல்லா இடத்துலையும் சான்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. என்னால் தான் நீ போகாமல் இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் அதெல்லாம் செட் ஆகும்னே தோணலை, அதான் போகலை. அதெல்லாம் செட் ஆகும். நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்த ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கலன்னா வேறு வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான். சும்மா போ. அதெல்லாம் இருக்கட்டும் சார். என் பக்கத்து வீட்டில் இப்படி ஒருத்தங்க தங்கியிருக்காங்க நினைச்சாலே அசிங்கமாக இருக்கு. பக்கத்து தெருவு போனால் கேவலமாக கேட்குறாங்க. பாருங்க. நான் என்னடா இவன் கூட ஓசனர் பையன் பேசிட்டு இருக்காரு. காமிச்சிட்டேன். என்னண்ணே, எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்பா. வீட்டு வாடகை கொடுத்து 3 மாதம் ஆகுது. நீங்கள் தங்கி இருக்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் சாதிக்கணும்னு சொன்னீங்கன்னு தான் வீடு விட்டது. ஆனால் அது இப்போ நடக்கிற மாதிரி தெரியல. அடுத்த மாதம் வாடகை கொடுத்துருங்க, இல்லைன்னா வேறு இடம் பார்த்துக்கோங்க. அண்ணன் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட்டுமா? அடுத்த மாதம் பார்ப்போம். வாடகை கொடுக்க துப்பு இல்லை, வந்துட்டாங்க சண்டை. டே, நாளைக்கு லாஸ்ட்டாக அந்த டேரக்டரை போய் பார்ப்போம். சான்ஸ் கிடைக்கலன்னா ஊருக்கே திரும்பி போயிடுவோம்டா. டே கேட்குதா? போயிடுறேன், நான் போயிடுறேன். ஏய் இல்லை, ஊருக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. சரி, நான் உள்ள போகிறேன். ஆர்த்தி, அன்னைக்கு இதே மாதிரி ஒரு கிளைமேட்டில் தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குல்ல? பிரியா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லவ் ப்ரொபோசல் சீன் எடுத்தால் எப்படி இருக்கும்? செட் ஆகாது பாத்தி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 கேரக்டர் ஃபைட் பண்ணுற மாதிரி சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறோம். இது வரைக்கும் லவ் சீன் தான் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. இது ஃபைட் சீனை சிங்கிள் ஷாட்டில், அதுவும் ரைன் டைமில் எடுத்துன்னு வச்சுக்கோவே, பார்க்கவே கிளாஸாக இருக்கும். ஃபைட் சீன்லாம் நிறைய சிங்கிள் ஷாட்லாம் எடுத்திருக்காங்க. நான் அதை பற்றி பேசவே வரல. இந்த சுச்சுவேஷனில் லவ் சீன் எடுத்தால் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபியூச்சர் ஃபிலிமில் 2மே பண்ணி பார்ப்போம். எது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. பார்த்தி, பார்த்தி, கொஞ்சம் கூட சரியில்லை. நேற்று நைட்லேருந்து என்ன பேசினாலும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சரி வா, டேரக்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு இருக்கு. சார், யார், என்ன வேணும்? டேரக்டர் சார் இருப்பான். சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு, உள்ளே போய் பாருங்கள். தேங்க்ஸ் சார். சார், என்ன வேணும்?
என்ன வேணும்? யார் நீங்கள்? சார் ஏடி சான்ஸ் கேட்குறேன். ஏடி சான்ஸா? 2 பேருக்குமா? ஆமாம் சார். தப்பு இல்லாமல் தமிழ் படிக்க எழுத தெரியுமா? தெரியும். டேய் அதான் சாப்பிடும்போது தண்ணி வைங்க. எத்தனை தடவை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். வரும் சார். இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஐடியா இருந்தீங்க? இல்லை சார், இதான் ஃபஸ்ட் டைம். அப்போ சரி. நிறைய புத்தகம்லாம் படிப்பீங்களா? படிப்போம் சார். உங்கள் பேர் என்ன? பிரியா சார். பிரியா. உங்கள் பேர்? பார்த்தி. பார்த்தியா? நான் அதான் செட் ஆகலையே. ஆமாம் சார். எனக்கு இப்போ ஒரு ஏடி தான் தேவை. இப்போ என்ன சார், அவங்க ஓகே, நான் ஓகே இல்லை, அதானே? பிரியா பார்ப்போம். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. எனக்கு இப்போ ஒரு ஏடி தான் தேவை. அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும். உனக்கு வேறு வேலை இருக்குது சார். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அதான் அவங்க சாப்பாடு. சார் சாப்பிடுப்பா ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகே கட். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. எனக்கு இப்போ ஒரு ஏடி தான் தேவை. அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும். உனக்கு வேறு வேலை இருக்குது. நம்ம மூவியில் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த ரோல் நீங்கள் பண்ணிடுங்க. உங்கள் போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் டைமில் ஏடியா இருங்க. சார் எனக்கு நடிக்கலாம் வராது. கேரக்டர் ஆகணும்னு வந்துட்டு நடிப்பு வராதுன்னு. நீங்கள் 2 பேர் சாப்பிட்டீங்களா? ஓகே கட். ட்ரையல் ஷூட் நல்லபடியாக வந்திருக்கு. வெல்டன். 2 பேர் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. கீப் இட் அப். நீங்கள் வாங்க. அந்த ஜெயில் செட்டப் இதே மாதிரி இருக்கணும். ப்ராப்பராக என்ன இதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே.